ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குடமிளகா முட்டை பொரியல்கள் ரெசிபி வீடியோ பார்க்கலாங்க. இந்த மாதிரி ரெசிபி வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து, 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைம் நமக்கு தேவையான அளவு குடமிளகா கட் பண்ணி அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. குடமிளகா போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அந்த டைமில் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுங்க. நல்லா எண்ணெயிலே குடமிளகா நல்லா வெந்துருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுருங்க. குடமிளகா வெந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு முட்டை அதில் உடச்சி ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மிளகாத்தூளும் சிக்கன் மசாலா தூளும் சேர்த்துக்கலாங்க. காரம் வேணான்றவங்க அந்த குடமிளகா பச்சை மிளகாவோட காரமே இது கரெக்டாக இருக்குங்க, சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு குடமிளகா முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம பேக் பண்ணி அனுப்பலாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.